வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 19 பிவட் டேபிள் பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிவட் டேபிளில் 2 முக்கியமான அனாலிசிஸை கற்றுக்க போகிறோம். ஒன்று, டாப் அண்ட் பாட்டம் கான்ட்ரிபியூஷன், இது எப்படி கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரியோட பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த 2 அனாலிசிஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் நேராக எக்ஸலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா அதே டேட்டா தான் பார்ட் 1ல் யூஸ் பண்ண அதே டேட்டாவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ப்ராடக்ட் கேட்டகரியை கொண்டு வந்துடுறேன், யூனிட் சப்ளைடை கொண்டு வந்துடுறேன். ப்ராடக்ட் கேட்டகரி வரலையே, இது எப்படி ஆக்சுவல் ப்ராடக்ட் கேட்டகரி எப்படி கொண்டு வரது, இந்த ஆக்சுவல் ஹெட்டிங் எப்படி கொண்டு வரது நம்ம பார்ட் 1லேயே பார்த்தோம். டிசைன் டேபில், ரிப்போர்ட் லேஅவுட்டில், டேபுலர் ஃபார்ம். சரி, இப்போது நான் பார்க்குறது இந்த 5 வருஷத்தில் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் எவ்வளோ யூனிட்ஸை நம்ம விற்றுருக்கோம் அப்படின்றதான் பார்க்குறோம். எனக்கு டாப் 3 பர்ஃபார்மிங் ப்ராடக்டை மட்டும்தான் பார்க்கணும். உடனே சில நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் இந்த நம்பரை ஷார்ட் பண்ணிடலாம்ல, ஷார்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற முதல் 3 தான் டாப் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு டாப் 3 மட்டும்தான் பார்க்கணும், மற்ற எதுவும் பார்க்கக்கூடாது. ஸோ நான் ஃபில்டர் பண்ணணும், ஃபில்டர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படின்னா நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் கேட்டகரிகிட்ட இருக்க இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுறேன், வேல்யூ ஃபில்டர்ஸ் அப்படின்றதுக்கு போகிறேன். டாப் 10 இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் எதுவும் ஷார்ட் பண்ணலை, இது அப்படியே அன்சார்ட்டடாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுறேன், வேல்யூ ஃபில்டர் டாப் 10. ஸோ நம்ம முதல்ல கற்றுக்க போகிற டூலோட பேர் டாப் 10. இந்த டூலை வச்சுக்கிட்டு நம்மளால் டாப் அண்ட் பாட்டம் கான்ட்ரிபியூஷன் அனாலிசிஸை பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற அனாலிசிஸு டாப் 3 கான்ட்ரிபியூட்டர் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த சின்ன விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனில் டாப் தான் எனக்கு வேணும், பாட்டம் தேவையில்லை. ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, அதில் டாப்பில் விட்டுறேன். டாப் 10 வேண்டாம், டாப் 3 தான் வேணும். அதே மாதிரி ஐட்டம்ஸ் தான் வேணும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த சம் ஆஃப் யூனிட்ஸை பேஸ் பண்ணி தான் எனக்கு பண்ணணும். ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 3 பர்ஃபார்மிங் ப்ராடக்ட் எதுன்னு காட்டிடும். நம்ம ஷார்ட் பண்ணல, டூலே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணிடுச்சு. சரி, பாட்டம் 3 யார், அதுவும் நம்ம அதே டூலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுறேன், வேல்யூ ஃபில்டர்ஸ் போகிறேன், டாப் 10க்கு போகிறேன். டாப்புக்கு பதிலாக பாட்டம் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தனா இப்போ நம்ம பார்க்குறது பாட்டம் 3 கான்ட்ரிபியூட்டிங் ப்ராடக்ட். ஷார்ட் பண்ணாமல் நம்மளே அந்த டூலை வச்சு கொண்டு வரோம். இப்போது எனக்கு இதெல்லாம் வேண்டாம், திருப்பியும் ஃபுல் டேபிள் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த கிளியர் ஃபில்டர் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா திருப்பியும் ஃபுல் டேபிள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடும். இந்த டாப் 10 வச்சுக்கிட்டே நம்ம இன்னொரு அனாலிசிஸும் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபில்டர்ஸ் போகிறேன், டாப் 10 போகிறேன். இந்த டாப்ன்றதை நான் சேஞ்ச் பண்ணல, இந்த 10ன்றதை நான் என்னவன்னு மாற்றுறேன்னா 80 அப்படின்னு நினைக்கிறேன். ஐட்டம்ஸுக்கு பதிலாக பர்சன்ட்ன்றதை சூஸ் பண்ணுறேன். இந்த சம் ஆஃப் ரெவன்யூவில் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே விட்டுருக்கேன். ஸோ டாப் 80% கான்ட்ரிபியூட்டட் டு த டோட்டல். இந்த பேரட்டோ ரூல்னு ஒன்று இருக்குது, 80-20 ரூல்னு சொல்லுவோம். இந்த 80% என்னோடய டோட்டல் ரெவன்யூக்கு 80% எந்த ப்ராடக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். பேரட்டோ ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் வெறும் உங்கள் 20% ஆஃப் த எஃபர்ட்லேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாரு. பிஸ்னஸ்லேயும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ரெவன்யூ வில் கம் ஃப்ரம் 20% ஆஃப் த ப்ராடக்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த 20% ஆஃப் த ப்ராடக்ட் என்னன்றது இந்த டாப் 80% போடும்போது உங்களுக்கு காமிச்சிடும். இது ஒரு ட்ரைனிங் டேட்டா, நம்மளால் உருவாக்கப்பட்ட இது டேட்டா. இது ஆக்சுவல் டேட்டா கிடையாது. பட் ஆக்சுவல் டேட்டாவில் பார்க்கும்போது நல்ல இன்சைட் நமக்கு கிடைக்கும். பட் இது ட்ரைனிங் டேட்டான்றதால நிறைய வரா மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ராடக்ட்லாம் சேர்ந்து தான் உங்களோட டோட்டல் ரெவென்யூக்கு 80% கொடுக்குதுன்னு சொல்லுது. இது ட்ரைனிங் டேட்டான்றதால இவ்வளோ ப்ராடக்ட் வருது. பட் ரியாலிட்டியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்லாம் வராது, ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வரும். எந்த கம்பெனி எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் பிஸ்னஸ் வருது உங்களோட 20% ஆஃப் த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோலேருந்து தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பிவட் டேபிளில் டாப் 10 வச்சே நம்ம பார்க்க முடியும். நம்ம பண்ண சேஞ்ச் என்ன, வேல்யூ ஃபில்டரில் டாப் 10ல் டாப்பை மாற்றல 18 போட்டோம் %. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டாப் 80% கான்ட்ரிபியூட்டர் டு த டோட்டல். சரி, அப்போ பாட்டம் 20% யார்
அப்போ இவங்களாம் தான் பாட்டம் 20% பிளேயர். இவங்க கிட்ட தான் என்னோடய ஃபோக்கஸ் போகணும் அப்படின்ற அந்த டெசிஷனுக்கு என்னால் குயிக்காக வர முடியும். கீபோர்டில் நம்பர்ஸ் மட்டும் தான் டைப் பண்ணணும், எந்த ஃபார்முலாஸும் டைப் பண்ணல. இது எல்லாமே பிவட் டேபிளோட ஸ்ட்ரென்த்து. இப்போ புரியுதுங்களா? நம்ம டேட்டா அனாலிசிஸ் டூல் ஏன் சொல்கிறோன்னா, இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறதால தான் டேட்டா அனாலிட்டிக்கல் டூல் சொல்கிறோம். சரி, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள். நம்மளோட வீடியோவோட ஒரு பகுதி முடிச்சிட்டோம். 2வது பகுதி என்னென்னா, இண்டிவிஜுவல் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. இண்டிவிஜுவல் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஃபில்டர்ஸை கிளியர் பண்ணிடுறேன். ப்ராடக்ட் கேட்டகரிக்கு பதிலாக டெரிட்டரியை கொண்டு வரோம் உள்ள பிக்சரில். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ 5 டெரிட்டரி இந்த 5 வருஷத்தில் சேர்த்து இவ்வளோ கொடுத்துருக்கு. எனக்கு ஒவ்வொரு டெரிட்டரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, டோட்டலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு எனக்கு பார்க்கணும். பொதுவாக இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து காலம் போய் ஈக்குவல் டு அடித்து இந்த நம்பர் டிவைடட் பை டோட்டல் போட்டு ஒரு வேல்யூ வரும், அதுதான் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன், அதை பர்சன்டேஜுக்கு மாற்றுவாங்க. அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிவட் டேபிளில் அதுக்குன்னே ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் எதுன்றதான் கற்றுக்க போகிறோம். அந்த டூலோட பேர் ஷோ வேல்யூ ஆஸ். ஷோ வேல்யூ ஆஸ் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்கள் பிவட் டேபிளில் இருக்க நம்பரில் ரைட் கிளிக், எதை வந்து பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரில் ரைட் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம எதை மாற்றணும்னு நினைக்கிறோம், இந்த நம்பர்ஸை தான் ஆக்சுவல் நம்பராக காட்டாமல் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் காட்டியிருக்குன்னு காட்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம். ஷோ வேல்யூ ஆஸ் இந்த டூலை தான் நம்ம பேசுகிறோம். இதில் போனீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இந்த பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஸோ எப்போவுமே பிவட் டேபிளில் இருக்கிற ஒரு நம்பர்ஸை நீங்கள் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் பார்க்கணும், பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டூல் ஷோ வேல்யூ ஆஸ். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். ஏன்னா இந்த டோட்டல் எடுத்துக்கிட்டு தான் எனக்கு இந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி சொல்லணும். அதனால் பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுது, இந்த 5 வருஷத்தில் கிடைச்ச டோட்டலில் டெரிட்டரி 1 மொத்தமாக 21% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, டெரிட்டரி 5 20% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, மற்ற டெரிட்டரி ஒவ்வொன்றும் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். சரி, பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு, கூடவே அதோட ஆக்சுவல் நம்பரும் பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அந்த நியூமெரிக்கல் ஃபீல்டை மறுபடியும் ட்ராக் பண்ணி வேல்யூஸில் ட்ராப் பண்ணணும். ஸோ ஒரு சைடில் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன், ஒரு சைடில் ஆக்சுவல்ஸையும் பார்க்குறோம். ஸோ நம்ம இப்படியே ப்ரெசென்ட் பண்ணால் பார்க்குற நண்பருக்கு அது என்னன்னு புரியாது. ஸோ நம்ம மாற்றிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவிலே ஃபஸ்ட் பார்ட்லேயே சொன்னேன், நம்மளால் இந்த வேர்ட்ஸை மாற்றிக்க முடியும். பட் டைப் பண்ணும் போது ஏற்கனவே இருக்கிற வேர்ட்ஸை நம்ம ஃபீல்டோட நேம்ஸை இங்கே டைப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு எதுவுமே இங்கே இல்லை, அதனால் தைரியமாக அதை அடிக்கிறோம். ஸோ இப்போ நான் இந்த டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணேன்னா பார்க்குறவங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ சேல்ஸ் டெரிட்டரி 1ஓட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, அதோட ஆக்சுவல்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஒரே டேபிளில் ப்ரெசென்ட் பண்ண முடியும். உங்களுக்கான எக்ஸசைஸை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட் வைஸ் டெரிட்டரி வைஸ் எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இந்த 5 வருஷத்தில் அப்படின்னு காட்டுறேன். இப்போ முதல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2,20,000 யூனிட். இந்த 2,20,000 யூனிட்டுக்கு ஒவ்வொரு டெரிட்டரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களோட டாஸ்க் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இந்த பிவட்டை க்ரியேட் பண்ணி எந்த ஆப்ஷன் ஷோ வேல்யூ ஆஸில் எந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களால் அந்த பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனை காட்ட முடியும்னு பாருங்கள். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் கொஷனை. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு டெரிட்டரிலையும் எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோன்னா இது 2,20,000. இந்த 2,20,000க்கு ஒவ்வொரு டெரிட்டரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு எனக்கு வேணும். அதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் ஃபார்ம் ப்ராடக்டில் 2,21,000க்கு ஒவ்வொரு டெரிட்டரியும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு எனக்கு பார்க்கணும். ரைட்? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த ஃபைலோட டவுன்லோடபிள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு சேலஞ்சை சால்வ் பண்ண முடியுதா பாருங்கள். ஏதாவது ப்ராப்ளம்ஸோ குவெரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். பார்ட் 3ல் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரியரன்.